நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். என்றென்றும் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் மகர ராசி நண்பர்களே, நாம் எப்படி சார் இருப்போம்? என்ன தான் நீங்கள் சொன்னாலும், உலகத்தை பற்றி திங்க் பண்ணாலும், அடுத்தவனை பற்றி திங்க் பண்ணாலும், முதல்ல சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நாம் நல்லா இருக்கணும். அதற்கு நாம் எப்படி பெட்டர் பண்ணிக்கலாம் இல்லையா? நாம் நல்லா இருந்தால் நம்ம சுற்றி இருக்கணும் நல்லா இருப்பாங்க. அதனால் நாம் எப்படி இருப்போம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஏதாவது சின்ன விஷயம் பண்ணுறோம், இது செஞ்சால் நல்லதா கெட்டதா? ஸோ ஏதோ மைனஸ் நமக்கு தெரியவே இல்லை சார், அந்த வருஷம் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்குது, அதுக்கு ஏதாவது பெட்டர் பண்ணிக்கலாமா இப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அதற்கு என்ன நம்ம பண்ணினா நல்லாயிருக்கும்? முதல்ல நம்முடைய தன்மைகள், மகர ராசியினுடைய தன்மைகள். அடுத்தது நாம் பிறந்தது திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரக்காரர்கள் மகர ராசியில் 1, 2, 3, 4 பாதங்களும் திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் வருது. மகர ராசியில் 3 நட்சத்திரங்கள், உத்திராடம், திருவோணம், அவிட்டம். நம்ம திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நம்முடைய தன்மைகள் என்ன? மூன்றாவதாக, சார் திருவோண நட்சத்திரத்தில் நான் 2ஆம் பாதம் சார், நான் 3ஆம் பாதம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாதத்தினுடைய தன்மை என்ன? இந்த தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதற்கடுத்து என்ன மைனஸு, என்ன ப்ளஸ்ஸு, மைனஸை எப்படி ப்ளஸ் ஆக்கிக்கலாம், ப்ளஸ்ஸை எப்படி பெட்டர் ஆக்கிக்கலாம். அது என்ன சார் ப்ளஸ்ஸை பெட்டர் ஆக்கிக்கிறது அப்படின்னா, இப்போ 80% வாங்குறவன் நீட் எழுதணுன்னா 97% வாங்கணும் இல்லையா? ஓசிக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி அவங்க இன்னும் பெட்டராக படிக்கணும், இன்னும் தன்னையே எக்யூப் பண்ணிக்கணும். அதற்கு என்னென்ன வழி இருக்குது? 85 மார்க் வாங்குகிறோம், இன்னொரு 5 மார்க் 10 மார்க் கூட வாங்க முடியுமா? இன்னும் 1 மணி நேரம் கூட சேர்ந்து படிக்க முடியுமா? இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? என்ன செஞ்சால் பெட்டராக இருக்கும்? இதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த காணொலியில். இந்த பேசிக்காக காப்ரிகான்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப நல்ல வெல் பில்ட், டால் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. டால் ஸ்டாச்சர், அதிகமாக நல்ல உயரமாக இருக்கக்கூடியவர்கள், அழகான ஹேர், முடியை உடையவர்கள். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா சில பேர் அப்படி சீவி முடியை அழகாக வச்சுப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் வயசான பிறந்த முடி கொட்டி விடுன்னு வச்சுங்க, அழகான முடியை உடையவர்கள், நல்ல ஃபேஸு வித் டீத் அதை உடையவர்கள், பற்களை உடையவர்கள், எப்பயுமே லிபர்ட்டி, தனிமையை விரும்புவர்கள், எப்பயுமே கொஞ்சம் ஜாலியாக இருக்கக்கூடியதை விரும்புவர்கள், அடுத்தவனுக்கு கீழே இருக்கணும். இப்போ உதாரணத்திற்கு, இப்போ ஒரு காலையில் படிக்கணும் அப்படின்னா காலையில் ஹாஸ்டலில் விட்டாங்கன்னா 3 பேர் 4 பேர் வேண்டாமே, அட்லீஸ்ட்டு 2 பேர் இருக்கிற ரூமாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி ஷார்ட் வெல்டு, பெர்சிவேரிங், ஸ்டாய்க், இன்ட்ரெஸ்டட், பேசுகிறதுக்கே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரரோட நாம் பேசினாலும் அவர்கள் பேசினாலும் சில பேர் கொஞ்சம் ஈகோயிஸ்ட் இருக்கும், அதை பார்க்கலாம். அடுத்தது ப்ரெஜுடைஸ்டு, கான்ஃபிடென்ட்டாக பேசக்கூடிய, எதையுமே ஸ்திரமாக பேசக்கூடிய, இல்லைன்னா ராசியே ஸ்திர ராசி இல்லையா? மகர ராசி என்பது ஸ்திரவாரம்னு சொல்கிறோம். சனியை கொண்டது தான் அந்த ராசி. அது மட்டுமல்ல, சந்திரனால் பார்க்கப்படக்கூடிய ராசி. சனி 2 பக்கம் மகரம் கும்பத்துக்குமே சந்திரன் சூரியன் 2 பேருமே ஆப்போசிட்டில் இருக்காங்க 7ஆம் பார்வையாக பார்க்குறதுக்கு. அது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இன்ட்ரெஸ்ட் உடையவர்கள். அது மாதிரி ரொம்ப ஈஸி கோயிங்னு சொல்லலாம். ஆனால் ஈஸி கோயிங்காக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க்கிங் மென்டாலிட்டி, ட்ரஸ்ட்வர்தி ஃபெல்லோஸ். நம்பலாம் சார், அவனை ஒரு தடவை வாக்கு கொடுத்துட்டான்னா மாற மாட்டான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள். ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள், ருமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள், போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸில் பெயின் அதிகமாக கொண்டவர்களாக, கொஞ்சம் வயதாக இருக்கக்கூடியவர்கள். சின்ன வயசில் நமக்கு தெரியாது இல்லையா? அதிகமாக இவர்கள் பாலிட்டிஷியன்ஸு, சயின்டிஸ்ட்டு, மேத்தமேட்டிஷியன்ஸு, இதெல்லாமே மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். இது மகர ராசி. இந்த மகர ராசிக்குன்னு ஒரு ஏற்றம் இருக்குன்றதை பார்த்தோம். நாம் பிறந்தது திருவோண நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு என்ன ஏற்றம்? திருவோண நட்சத்திரத்திற்கு என்ன? திருவோணம் நம்ம ரோஹிணி அஸ்தம் திருவோணம் சந்திரனுடைய கால். சந்திரன் ராமச்சந்திரன்னு சூரிய இதில் பிறந்தவனுக்கு, சூரிய வம்சத்தில் பிறந்த ராமனுக்கு ராமச்சந்திரன்னு பேர். சந்திர வம்சத்தில் பிறந்த கிருஷ்ணன் அவனும் ஏற்றம் தரக்கூடியவன் தான். 2 பேருமே சந்திரனுக்கு ஏற்றம் தரக்கூடியவர்கள். அதனால் திருவோணம் பெருமாளுக்கு உகந்தது. பேசிக்காகவே திருவாதிரை சிவனுக்கு உகந்தது, திருவோணம் பெருமாளுக்கு உகந்தது. அந்த நட்சத்திரத்தில் பிறந்த நாம் எப்படி இருப்போம்? திருவோண நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் என்ன? சாதாரணமாக திட திரேகத்தை உடையவர்கள், திறமைசாலிகள் சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அவன் பார்த்தேன்னா கரெக்டாக பேசுவான்பா அப்படின்வாங்க. திறமைசாலிகள், ரொம்ப பர்ஃபெக்டாக பேசக்கூடிய குணம் கொண்டவர்கள், தனவான்கள்,
அதிகமாக தர்ம சிந்தனை உள்ளவர்கள். சில சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் அல்ப குணம் இருக்கும். ஆப்போசிட் செக்ஸை பார்க்கச்சே கொஞ்சம் மனசுக்குள்ளே அந்த காம குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பெரியவர்களிடம் ரொம்ப பக்தி கொண்டவர்கள். திருவோண நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு பெரியவர்கள்ட்ட நல்ல பக்தி இருக்கும். இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக காலில் விழுந்து கும்பிடுறது, சேவிக்கிறது எல்லாம் அதிகமாக இருக்கும். நண்பர்கள் எப்பயுமே கொஞ்சம் கூடவே ஒரு 2 பேர் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். நண்பர்கள், நம்முடைய சகோதரிகள், நம்ம எப்பயுமே 4 பேர் ஆஹா ஓஹோ அப்படின்னா ஒரு பந்து மித்திரர்கள் அவங்க கூட இருந்தால் ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கக்கூடியவர்கள். இவங்க அதிக பொது காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள். கோவிலில் கும்பாபிஷேகம் முன்னாடி நிற்பான், இல்லை ஒரு பக்கத்தில் ஒரு பந்தல் ஏதாவது போடணுமா அதுக்கு முன்னாடி நிற்பான். பொது காரியங்களில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள். நல்ல செல்வாக்குடன் இருப்பதற்கு ஆசை கொண்டவர்கள். நிலம், வீடு, மாடு இப்படி செல்வாக்கோடு திகழ்பவர்கள். அவர்கள் உத்தமர்களாக இருக்கக்கூடியவர்கள். அடுத்த ஒன்று சொல்லிடக்கூடாது. அதே சமயத்தில் மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். சில பேர் கொஞ்சம் ஓவராக புரிஞ்சுட்டுருவாங்க. நம்ம இதில் வடிவேலை புரிஞ்சுக்கிறானே அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள் அது மைனஸாகவும் இருக்கும். பார்க்கலாம் என்னென்ன எப்படி மைனஸ் இருக்கும் என்னன்ட்டு. அந்த மாதிரி மற்றவர்களை நல்ல விதமாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். அவன் ஏதாவது மனசுக்குள்ளே திங்க் பண்ணான்னாட்டே அவன் பார்வையே சரியில்லைடா, எனக்கு என்னவோ அவன் பார்க்குற பார்வை சரியில்லை அப்படின்னு அவனை பற்றி எடை போடக்கூடியவர்கள். இப்படியெல்லாம் திருவோண நட்சத்திரத்தை பற்றி பொதுவாக சொல்கிறார்கள். பொதுவாக சொல்லணுன்னா கொஞ்சம் சில சந்தர்ப்பங்களில் எவ்வளோதான் அவன் ஈக்குவலாக அழகாக பழகினாலுமே சில சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் அவன் கொஞ்சம் தனிமையை விரும்புறதுனால அப்படியே அமைதியாகிடுவான். பக்கத்தில் இருக்க சொல்லுவான், என்னடா அவன் நல்லா பேசிகிட்டே வந்தான் டம்முன்னு ஆகிட்டான் அப்படின்வாங்க. திருவோண நட்சத்திரக்காரர்கள் மனசுக்குள்ளே திங்க் பண்ணிகிட்டே இருப்பான், எதையோ திங்க் பண்ணுவான். பக்கத்தில் இருக்கவன் என்ன நினைப்பான், இவன் சரியாக பேசுறதில்லை அப்படின்ற மாதிரி நினைப்பான். அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்களில் தனிமையை எடுக்கும். ஏன்னா பேசிக்காகவே நம்ம இதை பார்த்தாலுமே நம்முடைய கட்டத்தை தான் நம்ம வச்சு பார்க்குறோம். ஏன்னா நம்முடைய கட்டம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திர தசையில் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்க்குறோம். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் சந்திர தசை, சந்திரனுடைய காலில் பிறந்தவர்கள். அது செல்லு போக இருப்புன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, நம்ம பார்த்துருப்போம். அதனால் அந்த நட்சத்திரம் மட்டுமல்ல, இந்த கட்டங்கள் நமக்கு குரு எங்கே இருக்கார், சனி எங்கே இருக்கார், லக்னாதிபதி எங்கே, ராசியாதிபதி எங்கே, இப்படியெல்லாம் பார்த்து தான் நம்ம பலன் சொல்கிறோம். இது பொதுவாக நம்ம எடுத்திருக்கக்கூடிய தன்மைகள் தான். இப்போ திருவோண நட்சத்திரத்திற்கு உள்ள தன்மைகள். இவர்கள் பற்று அதிகமாக, இரக்க குணம், தாட்சண்யம்னு சொல்லுவோம், இரக்க குணம் அதிகமாக உள்ளவர்கள், ப்ராப்ளம் உள்ளவர்கள் அப்படின்னு பார்த்தோம். செக்லூடட் பிளேஸை விரும்பக்கூடியவர்கள். அப்படியே போனால் கொஞ்ச நாள் அப்படி தனிமை ஒரு குடும்பத்தோடு போவான். எல்லாரும் பேசிகிட்டே இருந்துச்சு, அவன் தனியாக போய் கோயில்லையே தனியாக போய் உட்காந்து அப்படியே ஏதாவது ரசிச்சுட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு சில தன்மையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். சில ப்ளஸ்ஸு சில மைனஸும் இருக்குது. ஸ்கின் டிசீஸ் இருக்கக்கூடியவர்கள். பேசிக்காக இது மகர ராசியினுடைய தன்மையை கொண்டவர்கள். அதுலேயே கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இவர்களுக்கு வரக்கூடியது. சிவில் சர்வெண்ட்டாக இருக்கக்கூடியவர்கள், அதிகமாக உழைப்பை விரும்பக்கூடியவர்கள், அதே நேரம் அதிகமாக ஓய்வு எடுத்து கொள்ளாததனால் வரக்கூடிய ப்ராப்ளத்தை எதிர்கொள்ளக்கூடியவர்கள். சரியாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா என்ன வரும், அடிவயிறு காஞ்சிருக்கும், அந்த ப்ராப்ளம் வரும் நமக்கு, அனஸ் ப்ராப்ளம். இதெல்லாம் சில ப்ராப்ளங்கள் இருக்குது. நான் பேசிக்காக என்னுடைய காணொலி பார்க்குறவங்களுக்கு தெரியும், அதிகமாக நான் ப்ராப்ளத்தை சொல்கிறது இல்லை. ஏன்னா ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்குது, பிரச்சனை இல்லாமல் மனுஷன் இருக்கானா, இல்லை ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் அது சொல்லுவேன். இல்லைன்னா அதிகமாக அந்த ப்ராப்ளத்தை நம்ம சொல்கிறது நல்லது. என்ன நம்ம கேட்குறதும் நல்லாயிருக்கும், சிந்திப்பதற்கும் நல்லாயிருக்கும், அதை எதிர்நோக்குவதற்கும் நல்லாயிருக்கும் இல்லையா. அதனால் இது வரைக்கும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு. இது திருவோண நட்சத்திரத்தினுடைய பேசிக். இப்போது நம்ம திருவோணத்தினுடைய ஒவ்வொரு காலையும் பார்க்கலாம். 4 பாதங்கள். முதல் பாதம் எப்படி இருக்கும், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நாம், மகர ராசியில் பிறந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அதிலும் முதல் பாதத்தில் பிறந்த நாம் எப்படி இருக்கும், தேக ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்கள், வலிமையாக இருக்கக்கூடியவர்கள், சிறந்த சிந்தனை கொண்டவர்கள், நல்ல படிப்பறிவு உள்ளவர்கள், அதனால் கர்வம் கொண்டவர்கள். அது தவிர தெய்வீக வழிபாடுகளில் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும். தெய்வம், தெய்வீகம், சாஸ்திரம் இதிலெல்லாம் ஈடுபாடு கொண்டவர்கள், கல்வி கற்றவர்கள், அதில் ஒரு இன்ட்ரெஸ்டும் இருக்கும், படிப்பறிவும் இருக்கும். அதனால் படிப்பும் தன்மையும் இருக்கும், படிக்க அறிவும் இருக்கும். ஆச்சாரியனிடத்தில் பக்தி. எப்பயுமே அவனை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நான் 8வது படிச்சு என்னுடைய வாத்தியார் இருந்தார்றா, எப்படி தெரியுமா அவர் எனக்கு நல்லா சொல்லிக் கொடுப்பார்றா அப்படின்னு எப்போ பார்த்தாலும் தன்னுடைய குருவை பற்றி பேசிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள். அது எந்த குருவாக இருக்கலாம். இப்போ பொலிட்டிஷியனாக இருந்தான்னு வச்சுங்களேன், ஒரு பாலிடிக்ஸில் இருந்தால் அப்படின்னா, எனக்கு அந்த எம்எல்ஏ நல்லா தெரியும்பா, எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்காரு தெரியுமா, என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே அவர் தான்ப்பா
அப்படின்வான். அதே மாதிரி ஒரு ஆஃபீஸில் போனோம்னா, என்னடா நீ இப்போ என்ன உட்காந்துருக்கேன், நான் ஜன்னல் நேரம் உட்காந்துருக்கேன், யார் தெரியுமா காரணம், ஒரு ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார் அந்த ஆள், அவர் இல்லைன்னா நான் இல்லவே இல்லைப்பா. அந்த மாதிரி ஒரு பக்தி கொண்டவர். பக்தினா ஒரு ஈக்குவேஷன் அதிகமாக இருக்கக்கூடியது, நல்ல மற்றவர்களிடம் மரியாதையாக பேசக்கூடியவர்கள், மரியாதை குணம் கொண்டவர்கள், தர்ம சிந்தனை கொண்டவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேசிக்காக நம்ம திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதம், முதல் பாதம். திருவோண நட்சத்திரத்திற்குன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நமக்கு ஈக்குவேஷன் நம்முடைய குருவுக்கோ அல்லது நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையோ ஈக்குவேஷன் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு என்ன ஈக்குவேஷன், சில பேருக்கு சில வித மிருகங்களை பிடிக்கும், சில பேருக்கு மயில் பிடிக்கும், சில பேருக்கு அன்னம் பிடிக்கும், சில பேருக்கு ஏன்னே தெரியாது பூனையை பிடிக்கும், சில பேருக்கு மூஞ்சூர் பிடிக்கும், ஏன்னா என்னோடய விநாயகருடைய வாகனம்ப்பா அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று. சில பேர் எனக்கு வந்து மல்லிகை பிடிக்கணும், இன்னொருத்தர் எனக்கு தாமரை தான் பிடிக்கும் அப்படின்னுவான் பாலிடிக்ஸ் பேசல. இன்னொருத்தர் சொல்லுவேன் எனக்கு அந்த சம்பங்கி பூ இருக்க வாசனை ஆஹா என்ன அருமையாக இருக்கும் அப்படின்வான். எனக்கு மகிழ மல்லி பிடிக்கும் அப்படின்வான் இன்னொருத்தர். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குன்னு என்ன ஈக்குவேஷன் எழுதி வச்சுக்கிறாங்க. நம்ம திருவோண நட்சத்திரம் அப்படின்னுச்சே நாரை, பறவையில் சொல்லச்சே நாரை, மரங்கொத்தி, தேனி, இப்படி பல பறவைகள் இருக்குது. நமக்கு ஈக்குவேட் பண்ணுறது திருவோண நட்சத்திரத்திற்கு நாரை ஈக்குவேட் பண்ணுறாங்க. குரங்கு அப்படின்னு சொல்கிறாங்க, அதுலேயும் பெண் குரங்கு, திருவோண நட்சத்திரத்திற்கு பெண் குரங்கு வந்து ஈக்குவேட் பண்ணுறாங்க. அடுத்தது நம்ம திருவோணம் அப்படின்னாலே விஷ்ணுவனுடைய நட்சத்திரம், அதுலேயும் ஹயக்ரீவர். இது ஏன் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது ரோஜா. ரோஜாவிலேயே 4-5 ரோஜா இருக்குது. வெள்ளை ரோஜா இருக்குது, மற்ற ரோஜாக்கள் இருக்குது. இவர்கள் சொல்கிறது செந்நிற ரோஜா, கொஞ்சம் சிவப்பாகவே இருக்கும், பிங்க் இல்லை, செந்நிற ரோஜா. ரோஜா அதிகமாக பிங்காக இருக்கும், தாமரையும் ரோஜாவும் அதிகமாக இருக்கக்கூடியது பிங்க் தான். இவர்கள் சொல்கிறது செந்நிற ரோஜா. திருவோணத்திற்கு ஈக்குவேட் பண்ணுறது செந்நிற ரோஜா. இது ஏன், இதனால் நன்மை என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். திருவோண நட்சத்திரத்திற்கு சாதாரணமாக திருவோணம் அப்படின்னாலே வெள்ளெருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மலர், மரம். மரம் வந்து திருவோணத்திற்கு வெள்ளெருக்கு. அதில் திருவோணத்தில் முதல் பாதத்திற்கும் வெள்ளெருக்காக வரக்கூடியது மரம். இதனால் என்ன, இதை எப்படி நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். இப்போ திருவோண நட்சத்திரம் முதல் பாதம் பார்த்தோம். திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம். திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் உள்ளவர்கள் மிக மிக தனவான்களாக இருப்பார்கள். நல்ல பைசா பொருளும் சார், அதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் பைசா பொருள்றதுக்கு. ஏன்னா சனி பகவான் சனியை போல் கொடுக்குறவன் இல்லை கெடுக்கிறவன் இல்லை அப்படின்வாங்க. சனியனுடைய வீட்டில் இருக்கும், சந்திரனால் பார்க்கப்படுகிறோம், அதனால் நல்ல தனவான்கள். சந்திரனால் பார்க்கப்படுவதனால கொஞ்சம் கொஞ்சம் காம உணர்ச்சி உள்ளவர்கள், ஆப்போசிட் செக்ஸ் மேலே ஒரு ஈடுபாடு அதிகமாக கொண்டவர்கள் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் பெரியவர்களிடம் பக்தி கொண்டவர்கள். நார்த் இந்தியன்ஸை பார்த்தீங்கன்னா வந்த உடனே காலை தொட்டு கும்பிடுற வழக்கம் உண்டு. அந்த மாதிரி சவுத் இந்தியாவில் நிறைய பேருக்கு இருக்குது. பெரியவர்களிடம் பக்தி கொண்டீங்கன்னா அவன் இல்லைன்னா நாம் இல்லை, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டப்பா, 65 வயசு ஆகுதுன்னா நம்ம 35 வயசுலேயே இவ்வளோ உடம்பு நிமிருது, 65 வயசு வரலையும் எப்படி வளர்ந்துருக்காங்கப்பா நினச்சிப்பா இல்லையா. இந்த ஆள்கிட்ட இந்த அம்மா என்னவா 65-30 வருஷம் ஆகிடுச்சாங்க கல்யாணம் ஆகி, எப்படி இருந்திருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, இப்படி இல்லாமல் நாம் நினச்சிப்போம். அதனால் அந்த ஒரு விசுவாசம், பெரியவர்களிடம் ஈடுபாடு விசுவாசம் கொண்டவர்கள், நண்பர்களிடம் உறவினர்களிடம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கக்கூடியவர்கள், பந்து மித்திர நண்பர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியவரிடம் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்கும். திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த நமக்கு. இன்னொன்று, ஊர் சுற்றுறதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஊர் சுற்றுறதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பல பேருக்கு என்னென்னா கஞ்சர்களாக இருப்பார்கள்னு சொல்கிறாங்க. கஞ்சன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், நாம ஏன்டா டிப்ஸ் கொடுக்கணும், ஆல்ரெடி அவன் நம்மகிட்ட அது இதுன்னு போட்டு சார்ஜ் பண்ணுறான், 40 ரூபா தோசையை 120 ரூபான்னு விற்கிறான், இது தவிர நாம் எதுக்கு டிப்ஸ் கொடுக்கணும், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். தர்ம சிந்தனை இருக்கும், அது வேறு, அது இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற தர்ம சிந்தனை வேறு. இந்த பக்கம் கஞ்சனாகும். இதற்கு என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா, நம்முடைய கட்டங்கள் வந்து அதை சொல்லும், நமக்கு விரிவாக பார்க்கணும் அப்படின்னா. 2வது, மற்றவர்களை புரிந்து கொண்டு நடப்பவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்களுக்கு இருக்கக்கூடிய 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ப்ராப்ளம்ஸ் என்னென்னா, நீஸ், மூட்டு வலி அதிகமாக வரும் அப்படிங்கிற. அதிகமாக ரத்தத்தை பார்ப்பவர்கள் எங்கேயாவது சராச்சிப்பாங்க, எங்கேயாவது காலில் போச்சே இடிக்கும், கட்டவரில் இடிக்கும், ரத்தம் வந்துடும், இந்த கதவு சாத்தச்சே கையை வச்சு இடிச்சுப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதிகமாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள், ப்ராப்ளம்ஸை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு. இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கருங்காலி மரத்தை ஈக்குவேட் பண்ணுறாங்க. இப்போல்லாம் ரொம்ப ஃபேஷன் ஆகிடுது அந்த கருங்காலி
மாலை போட்டுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஃபேஷன் ஆகிடுது. கருங்காலி மரம் திருவோணம் நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். 3, 4ஆம் பாதத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி 2 விஷயங்களை பார்த்துடலாம். இப்போ கருங்காலி மரம்னு சார், அந்த கருங்காலி இது போட்டுக்கிறதால என்ன விசேஷம் அப்படிங்கிறது சில பேர் சொல்கிறாங்க நல்லது அப்படின்றாங்க, சில பேர் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவது. ஆனால் திருவோண நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதை போட்டுக்கலாம், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர்களுக்கு அது ஈக்குவேட்டாகி ஒத்து போயிடும். ஏன்னா அப்படிப்பட்ட தன்மை கொண்டவர்கள் நாம். இப்போது நமக்கு திருவோண நட்சத்திரம் அப்படின்னா பெண் குரங்கு அப்படிங்கிறாங்க, அதை விட்டுருவோம். ஹயக்ரீவர் மகாவிஷ்ணு, திருவோணம்னாலே மகாவிஷ்ணுன்னு சொன்னோம். ஹயக்ரீவரை நாம் பிடிச்சிக்கணும். ஹயக்ரீவர் எதுக்கு? ஏன்னா திறமை கொண்டவர்கள், புத்திசாலிகள், அறிவுள்ளவர்கள் அப்படின்னா பகவானுடைய ஆசி வேணும். அதுக்கு ஹயக்ரீவன் அப்படிச்சு ஞானத்தின் சுரூபமாக திகழக்கூடியவர் ஹயக்ரீவர். ஹயக்ரீவரை நம்ம பிடிச்சிக்கணும் அப்படின்னா ஹயக்ரீவருக்கு இந்த ஏலக்காய் மாலை போடுவது அப்படின்றாங்க. தயவு செஞ்சு ஏலக்காய் மாலையை இந்த ஊசியில் குத்தி ஏலக்காய் மாலையை பண்ணாதீங்க. வேறு ஏதாவது வழி செய்து ஏலக்காய் மாலையை கட்டி போடுங்க. ஏலக்காயை ஒரு நாரை வைத்து பூவை தொடுத்து போடுங்க. ஊசியை போய் கொடுத்துட்டிங்கன்னா அது பிரேக் ஆகிடும் இல்லையா, அது பஞ்சர் ஆகிடும். பஞ்சர் பண்ணிவிட்டு அதை பஞ்சர் பண்ணியிருந்தப்பறம் அதில் என்ன யூஸ் இருக்க போகிறது இல்லையா. ஒரு சாத்துக்குடி ஜூஸ் இருக்குது, பஞ்சர் பண்ணிட்டோன்னா என்ன இருக்கும், ஜூஸ் வெளில வந்துடுமா இல்லையா. அந்த மாதிரி தான் எந்த ஒரு புஷ்பத்தையுமே ஊசினால் கோத்து போடுவது அப்படிங்கிறது, அதுவும் நம்ம ஒரு பிரச்சனை இருக்குது அல்லது ஒரு அர்ச்சனை பண்ண போகிறோம் அல்லது நம்முடைய பிரச்சனை தீர்ந்து பொறுத்து அந்த சமயத்தில் இந்த ஏலக்காய் மாலை போடுறோம், இல்லை என் குழந்தை +2ல் நல்ல மார்க் எடுக்கணும், இதெல்லாம் நடக்குது சார். நிறைய பேருக்கு செஞ்சுருக்கிறது தான். வாழ்க்கையே நம்பிக்கை தான் இல்லையா. நைட்டு படுத்தோம்னா நாளைக்கு அடுத்தால ஏந்திருப்போம், இந்த வண்டியை எடுத்துட்டு நம்ம ஊருக்கு போவோம், அப்படி தானே வண்டியை வெளில நிற்கிறோம். இல்லைன்னா டெய்லி வண்டி மாற்றுவோமே, நாளைக்கு ப்ரமோஷன் வரும், அடுத்த வருஷம் எனக்கு ப்ரமோஷன் வரும், அடுத்த வருஷம் நல்ல வேலை கிடைக்கும், என் பொண்ணுக்கு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும், இப்படியெல்லாம் எதிர்பார்க்கறது தானே லைஃபு. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கையில் தான் நம்ம சில செய்கிறோம். அந்த மாதிரி ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை போடுவதும் ஒரு நம்பிக்கை தான். இவர்கள் போடச்சே செந்நிற ரோஜா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏதாவது அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா திருவோணத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த பூஜை பண்ணினாலும், நம்முடைய நட்சத்திரத்தின் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை பண்ணினாலும் இந்த செந்நிற ரோஜாவை சேர்த்து அந்த புஷ்பத்தையும் சேர்த்து அர்ச்சனைக்கு எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது மிக மிக விசேஷமாக கொள்ளக்கூடியது. இதில் பல விஷயங்கள் இருக்குது சார். நான் ஒவ்வொன்றையும் வேறு காணொலிகள்லையும் போட்டிருக்கேன், இன்னும் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். இப்போ சப்போஸ் நாம் இந்த நட்சத்திரம் இந்த ராசி அப்படின்னா நமக்கு குரு இந்த இடத்துல இருக்கார், சனி இந்த இடத்துல இருக்கார் அப்படின்னா அதனால் விளையக்கூடியது என்ன, அப்போ நாம் எடுக்கக்கூடியது என்ன. இப்போ நம்மளுக்கே திருவோணம் நட்சத்திரம்னா ராகு 18 வருஷம், குரு 16 வருஷம், சந்திரதசையில் ஆரம்பிக்கிறது நம்முடைய லைஃபு. செல்லு போக இருப்புன்னு போட்டிருப்பாங்கல்ல. சந்திரதசை போக செவ்வாய் 7 வருஷம், ராகு 18 வருஷம். கிட்டத்தட்ட 18, 25, 25 வயசுக்கு மேலே தான் சார் நம்ம இந்த ஜாதகம் அதிகமாக பார்ப்போம் இல்லையா. ஸோ ராகுரசை எண்டில் இருப்போம். நம்ம குரு சனி புதன் திசை தான் மெயினாக இருக்கும். 25லேருந்து 65, 70 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் நாம் பார்க்குறதுக்கு சனி திசை 20, புதன் திசை 17, குரு திசை 16, 33, 20, 53, 55 வயசு. கிட்டத்தட்ட 25லேருந்து 55 வயசுனா 70 வயசு கிட்டத்தட்ட. நம்ம இப்போ இந்த திசையில் இருந்தோம்னா நமக்கு என்ன மாதிரி பலன் இருக்கும், இதற்காக நான் தனி காணொலி போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நமக்கு குரு தசை நடந்திருந்தால் குரு இந்த இடத்துல இருந்தால் நமக்கு இந்த பலன், குரு இந்த இடத்துல இருந்தால் நமக்கு இந்த பலன், இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் தனியாக காணொலி போட்டிருக்கேன். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் தான் நமக்கு இந்த புஷ்பம் பலன் தருது. இந்த செந்நிற ரோஜா அப்படின்னா அதற்கு நாம் செய்யக்கூடிய பூஜைகள். இப்போ உதாரணத்துக்கு ஹயக்ரீவருக்கு நம்ம ஏலக்காய் மாலை போடுறோம், ஹயக்ரீவரை வேண்டிக்கிறோம், அல்லது நமக்கு இஷ்ட தெய்வம்னு இருக்குது, குலதெய்வம்னு இருக்குது, ஐயனார் இருக்குது, ஐயப்பன் இருக்குது, எல்லை தெய்வங்கள் இருக்குது இல்லையா. பத்ரகாளி, திரௌபதி அம்மன், செல்லியம்மன், இப்படி எந்த அம்மனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் போய் பூஜை பண்ணுறோன்னுச்சு. வெளியில் இந்த சிவப்பு ரோஜா கிடச்சேன்னா வாங்கிட்டு போய் கூட சேர்த்து மல்லிகையோடு, தாமரையோடு, சம்பங்கியோடு, மற்ற கதம்ப மலர்களோடு இந்த செந்நிற ரோஜா, பன்னீர் புஷ்பங்கள் வாங்கிட்டு போய் பூஜை பண்ணோம்னா நமக்கு ஏற்றது. நாம் நினைத்ததை நடத்தி கொள்ளக்கூடியவர்களாக நாம் அமைந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாற்பயம். இப்போது திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதம், 2 பாதங்கள் பார்த்தோம். 3ஆம் பாதம், 3ஆம் பாதத்தில் பிறந்த நாம் அதிகமாக இந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க, பொது காரியங்களில் பற்று கொண்டவர்கள். எப்படின்னா சில பேருக்கு ஊரில் கும்பாபிஷேகம்னா முதல் ஆளை போய் நிற்பான், ஊரில் கொடி கட்டணும், பாலிடிக்ஸ், இவர் தனக்கு பிடித்த ஒருத்தர் நடிகர் வர்றாரு அல்லது அரசியல்வாதி வர்றாருன்னா முதல்ல போய் நிற்பான்.
இல்லை ஊரில் யாருக்காவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் முதல்ல போய் நிற்கிறது. இப்படியாக சோஷியல் ஆக்டிவிஸ்டில் அதிகமாக இன்வால்மெண்ட்டு பற்று கொண்டவர்கள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதுலேயும் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அடுத்தது மற்றவங்ககிட்ட தயவு தாட்சண்யம் சில சமயத்தில் காட்ட மாட்டாங்க சார். இவருக்கு தர்ம சிந்தனை இருக்கும், தயவு தாட்சண்யம் இருக்காது சார். அது ரெண்டும் கான்ட்ராஸ்டாக இருக்கு அப்படின்னா தர்ம சிந்தனை வேறு, தயவு தாட்சண்யம் வேறு. இப்போ உண்மையாகவே ஒருத்தன் கால் சரியில்லை, காலே இல்லை, தத்தி வரான், சார் ஏதாவது ஒரு வேலை கொடுங்க சார், நான் செஞ்சுட்டு போகிறேன். நாம் பார்த்துருப்போம் 2-3 இடத்துல நாமளே இந்த ஊரில் பார்க்கலாம். ஒரு கை இல்லை அப்படின்னாலும் பெட்ரோல் பங்கில் ஒர்க் பண்ணுறது, ஒரு இடத்துல வண்டி இருக்கிறதுல ஒர்க் பண்ணுறது, அவங்கெல்லாம் பார்க்குற போது 10 ரூபா கேட்டாங்கன்னா கூட இந்த 10 ரூபா வச்சுக்கோ, 20 ரூபா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கக்கூடியது தர்ம சிந்தனை. அதே நம்ம வண்டி காரில் போயின்னு இருக்கோம், காரில் நிற்கிறோம், பக்கத்தில் கதவை தட்டி கேட்குறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க, ஒரு குழந்தையோடு இருக்காங்கன்னா அந்த இடத்துல தயவுதாட்சண்யமே இருக்காது. ஏன்னா அந்த குழந்தைய எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியாது, சொந்த குழந்தை கிடையாது, கை காலெலாம் நல்லா இருக்குது, அவங்க பழிச்சுக்கிட்டோம், இவங்களுக்கெல்லாம் நம்ம தர்மம் பண்ணக்கூடாது அப்படின்னு தயவுதாட்சண்யம் இல்லாத பேசக்கூடிய சிந்தனை உடையவர்கள் இவர்கள். சில சந்தர்ப்பங்களில் கவலை கொண்டவர்கள், எதுக்குன்னே தெரியாது சார். சில சமயத்தில் அப்படியே டக்குன்னு டல் ஆகிடும். நல்லா பேசிகிட்டே இருப்பான், ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு உள்ளே போவான், அப்பா என்னன்னே தெரில, எப்படி நான் ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரில, ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சில கவலைகளை கொண்டவர்கள். சில பெரனியல் நோய்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, தீராத வியாதிகள், நம்முடைய ஜீனில் இருக்கக்கூடிய சில வியாதிகள் வருது, சுகர் இருக்கிறது, அந்த மாதிரி சில நோய்களை கொண்டவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சில பேருக்கு என்னென்னா, சில பேருக்கு சில மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும் சார். இந்த திருவோண நட்சத்திரத்தில் இருவங்க அதிலெல்லாம் இவங்களுக்கு ஒரு சனி ஈடுபாடு. யாருமே போகாத இடத்துக்கு மலை உச்சிக்கு போய் தனியாக நின்று அப்படியே பார்க்கணும். அந்த இடத்துல எல்லாருமே ஒதுங்கி நிற்பான், முதலையை பார்த்தா இவன் கொஞ்சம் ஃப்ரெண்டில் போய் நிற்கிறது. அந்த மாதிரி ஒரு அதீத எண்ணம் கொண்டவர்கள் திருவோண நட்சத்திரத்தில், அதில் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். இவர்களுக்கு அதிகமாக சயின்டிஸ்டாக இருக்கக்கூடியவர்கள், மேத்தமேட்டிஷியன், கற்று தேர்ந்தவர்கள், கணிதத்தில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பவர்கள். பலர் அக்ரிகல்ச்சரிஸ்ட் அப்படின்றாங்க, ஹார்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சரிஸ்ட், அதில் ஈடுபாடு கொண்டவர்கள் இந்த 3ஆம் பாதத்தில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். 3ஆம் பாதம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மரம் என்ன சொல்கிறாங்கன்னா சிறுநாகப்பூ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாகலிங்க மரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிறுநாகப்பூன்னு ஒரு மரம் இருக்குது. நம்ம கிராமங்களில் கேட்டோம்னா தெரியும் சிறுநாகப்பூ எங்கே இருக்குது அப்படின்ட்டு. அது தனி மரம். ஏன்னா எதுக்கு நான் சொல்கிறேன்னா, திருவோண நட்சத்திரம் 2ஆம் காலில் பிறந்தவர்களுக்கு கருங்காலி, 1ஆம் காலில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள், எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும், அந்த மாதிரி மரம் நடச்சே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த மரத்தை கொண்டு போய் நம்ம நட்டு வச்சோம்னா இந்த பிரச்சனை மரம் வளர்வதற்குள்ள நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்து விடும் அப்படின்னு ஒரு கருத்து ஒன்று சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம மரம் ஈக்குவேட் பண்ணுறாங்க. இது திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். தான தர்ம சிந்தனையை கொண்டவர்கள். தான தர்மம்னா நம்ம 3ஆம் பாதத்துக்கு பார்த்தோம், தயவுதாட்சண்யம் இல்லாதவர்கள். இவருக்கு தான தர்மம் யார் கேட்டாலும் சரி, அவன் பொய் சொல்லானும் உண்மை சொல்லானும், எனக்கு கொடுக்கணும்னு தோன்றது கொடுத்துரு, அவள் அதை அனுபவிச்சுட்டு போகிறான், பொய் சொன்னானா அனுபவிச்சுட்டு போகிறான் அப்படின்னு நினைப்பான். அந்த மாதிரி செல்வம் கொண்டவர்கள், நிறைய செல்வம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பவர்கள். எப்போ இருந்தாலும் திருமணம்னா மகாவிஷ்ணு மகாலட்சுமி, எப்பயுமே மகாவிஷ்ணு மகாலட்சுமியோடு கூட இருப்பவள். அதனால் செல்வம் அதிகமாக சேர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள், செல்வம் இருப்பவர்கள். வீடு மாடு கண்ணு குட்டி எல்லாம் அதிகமாக இருக்கணும் எப்பயும். அந்த மாதிரி அந்த காலத்தில் அதிகமாக இருந்து, இப்போயுமே சில பேர் பார்த்தீங்கன்னா சில பேர் வீட்டில் நாய் வளர்ப்பான், சில பேர் பூனை வளர்ப்பான், இதெல்லாம் வளர்க்கக்கூடியவர்கள் இவர்கள். அதே மாதிரி சில சந்தர்ப்பங்களில் கெட்ட நடத்தை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர்களுடைய செல்வம் அதிகமாக இருக்குன்னா தெரிஞ்சுக்கோங்க, அறிவு அதிகமாக இருக்குது, தான தர்மம் அதிகமாக இருக்குன்ற போது சில சந்தர்ப்பங்களில் என்ன கெட்ட நடத்தை அப்படின்னா, என்னடே நான் உனக்கு இப்போ தானே கொடுத்தோம் 20,000 ரூபா கொடுத்தா, நீ 2 மாதமாக திருப்பியே கொடுக்கல, அட்லீஸ்ட் இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு தேவையில்லாத ஒரு காரியத்தை சொல்லுவான். அந்த மாதிரி சிந்தனை கொண்டவர்கள், நடத்தை கொண்டவர்கள், சிறந்த அறிவாளிகள், உத்தமர்கள், தியாகிகள், இதெல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இவர்கள் பொலிட்டீஷியன்ஸ் அதிகமாக இருக்காங்க, சிவில் சர்வன்ட்ஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதி அதில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். அந்த இடத்துல கட்ரோட் ஃபெலோஸாகவும் இவர்கள் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இவர்களுக்கு ரொம்ப ப்ரூடென்ட் அண்ட் கான்ஃபிடென்ட். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்பயும் தைரியமாக இருப்பான், அதே சமயத்தில் ப்ரூடெண்ட்டாகவும் இருப்பான், கான்ஃபிடென்ட்டாக இருப்பான்.
சில சந்தர்ப்பங்களில் அதனாலே அடுத்தவனை எடுத்தெறிஞ்சு பேசக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ஒன்று புரிஞ்சுக்கணும் சார், எல்லாமே நமக்குன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ நம்ம இதில் வர தன்மைகள் எல்லாமே நமக்குன்னு கிடையாது. இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கான் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், 3ஆம் மாதம் 4ஆம் மாதத்தில் பிறந்தவர்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கலாம். அப்படி தான் நாம் இதை எடுத்துக்கணும். ரெண்டாவது, எங்கே ப்ளஸ் இருக்கோ அங்கே மைனஸ் இருக்கும், எங்கே மைனஸ் இருக்கோ அங்கே ப்ளஸ் இருக்கும். நம்ம மனசுக்குள்ளே சொல்லி பார்த்தோம்னா தெரியும் நமக்கு, ஓஹோ இது இருக்குது இது இல்லை அப்படின்னு நமக்கே தெரியும் சார். அதை நம்ம உணர்ந்துக்கணும். ரொம்ப பிலீவ் பண்ணக்கூடியவர்கள், ஃபர்ம்னஸ், சகாசிட்டி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இயலிசை திரையில், சின்ன திரை பெரிய திரையில் பின்பக்கமாக இருப்பதில் இன்ட்ரெஸ்ட் இருப்பவர்கள், நம்ம முகத்தை காட்டணும் இல்லை, என்னால் சாதிக்க முடியும், நான் கேமரா பின்னாடி இருப்பேன், நான் மியூசிக் பண்ணிகிட்டு இருப்பேன், இந்த மாதிரி பின்னாடி இருந்து செயல்படுத்தி காட்டக்கூடிய தன்மை கொண்டவர்கள் திருவோண நட்சத்திரம். பேசிக்காக இது 4ஆம் பாதத்தில் இருந்தவர்களுக்கு இதெல்லாம் அதிகமாக இருக்கும். இந்த திருவோண நட்சத்திரத்துக்குள்ள பிரச்சனைகள், அதற்குரிய சால்வேஷன் என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியிலே நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். யாராவது ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு தனக்கு மட்டும் வேணும்னு பார்க்கணுன்னா முன்னாடி போய் பார்த்துக்குங்க. என்ன மாதிரி அந்த நமக்கு இருக்கிற பூ என்ன, நமக்கு இருக்கிற வலிமை என்ன, நம்ம எந்த அர்ச்சனை பண்ணணும், எந்த தெய்வத்தை அர்ச்சனை பண்ணணும், நம்முடைய குலதெய்வம் இஷ்டதெய்வம் என்ன, இதெல்லாம் பற்றி முன்னாடி சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு இது பிடிச்சிருந்ததுன்னா என்ன தோன்றதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.